விஜயா மனோஜ் முத்து மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. விஜயா மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டே இருக்கிறதுனால அண்ணாமலைக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அம்மாவுக்கு கால் பண்றாங்க. நீ எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, என்ன பண்ற, ஊர்ல ஏதாவது விசேஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது திருப்பி அவங்க அம்மா நீ எப்படி இருக்க, என்ன குரல் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. நீ உடம்ப பார்த்துக்கோ அப்படின்றாங்க. பாட்டி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவன் பேச்சே சரியில்லையே, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் போல, நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்னன்னு கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வீட்டுக்கு போறாங்க. அண்ணாமலை இருந்துகிட்டு என்னம்மா திடீர்னு வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க, என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, இல்லடா உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்ட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. முத்து இருந்துகிட்டு நல்ல வேலை பாட்டி நீ வீட்டுக்கு வந்த, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு, நீ இங்கே இன்னும் ஒரு வாரம் இருந்துக்கோ அப்படின்றாங்க. பாட்டி என்னமோ விஜயா மூஞ்சே சரியில்லையே, ஏதோ நடந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேக்குறாங்க. முத்துவும் மீனாவும் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. பாட்டி விஜயா கிட்ட, விஜயா நீ என்னையே குறை சொல்லியிருக்க பாத்தியா, உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருக்கும், அதுவும் நீ பொய் சொல்லியிருக்கிற எல்லாத்துக்கிட்டையும், அதுவும் மீனா அவங்க அம்மா ரொம்பவே தப்பா பேசியிருக்க, இப்பெல்லாம் நீ பேசியிருக்கவே கூடாது, நியாயப்படி நீ தான் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும், ஆனா நீ ஏன் கேட்கலன்னு எனக்கு தெரியல, நீ கேட்கணும் கண்டிப்பா அப்படின்றாங்க. முத்து இருந்துகிட்ட கரெக்டா சொன்ன பாட்டி அப்படின்றாங்க. அடுத்து ஸ்ருதி போயிட்டு பாட்டி கிட்ட, பாட்டி ஆன்டி மனோஜ் மட்டுமே சப்போர்ட் பண்றாங்க, ரவியும் முத்து அவங்க பையன் தானே, ஆனா இவங்களுக்குள்ள சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்க என்னன்னு கேளுங்க அப்படின்றாங்க. அதுக்கு முத்து இருந்துகிட்டு மனோஜ் 29 லட்ச ரூபா கொடுக்கணும், அதை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாட்டி இருந்துகிட்டு எப்பரா ஒரே டைமே கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க, இல்ல பாட்டி அவன் தான் கடை வச்சிருக்கான்ல, அந்த கடையில இருந்து வர வருமானத்தை மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க சொல்லுங்க, அதான் பார்லர் அம்மா அவன் லட்சாதிபதி நீ எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதுல இருந்து ஒரு 50,000 ரூபாய் கொடுக்க முடியாதா, அதனால மாசம் மாசம் 50,000 கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, உடனே பாட்டி விஜய கூப்பிட்டு இது உன்னோட பொறுப்பு, நீ தான் வாங்கி தரணும் அப்படின்றாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாட்டி சொன்னதை விஜயா கேட்டுட்டு அமௌண்ட்டை வாங்கி கொடுப்பாங்களா என்னங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.